இன்னைக்கு திங்கட்கிழமை எல்லோரும் வேலைக்கு ஓடுவாங்க, ஆஃபீஸ்க்கு ஓடுவாங்க. நான் மட்டும் எங்கே கிளம்பிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டேன். அதுக்கடுத்த கட்டம் நம்ம ரக்ஷனுக்கு போகணும். ஏற்கனவே போன வாரம் ஃபுல்லாக ஒவ்வொரு ஸ்கூலாக அலைஞ்சு ரொம்ப டயர்டாகிட்டேன். மாதம் 10,000 கொடுங்கன்னு ஒரு ஸ்கூலில் கேட்குறாங்க, இன்னொரு ஸ்கூலில் மாதம் 8,000 கொடுங்கன்னு கேட்குறாங்க, இன்னொரு இடத்துல தெரப்பிக்கு 1 ஹவருக்கு 600 கேட்குறாங்க. இது கவர்மெண்ட் வேலையில் பார்க்குறவங்களுக்கு இந்த ஃபீஸ் வந்துட்டு கட்ட முடியுமான்றது எனக்கு தெரில. இதில் நான் எந்த வருமானமுமே எனக்கு இல்லை. ஸோ என்னை நம்பி என் வருமானத்தை மட்டும் நம்பி தான் என் பிள்ளைங்க இருக்குங்க. நான் வந்துட்டு என்னை நம்பி மட்டும்தான் இருக்கேன். எனக்கு வந்துட்டு டெய்லி வேலையும் கிடையாது. ஸோ உங்களுக்கே புரியுதா, நான் வந்து டெய்லி வேலைக்கும் போக முடியாது. இந்த மாதிரி பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் ஏதோ மாதத்தில் ஒரு 5 நாள் 6 நாள் ஈவெண்ட் வருது, அந்த ஈவெண்ட்டை வச்சு தான் போய்கிட்டு இருக்கேன். ஸோ வாடகை இல்லைன்றனால அதை வச்சு தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பட் இவ்வளோ ஃபீஸ் கேட்டால் நான் என்ன பண்ண முடியும்? கையில் இந்த மாதிரி ஒரு குழந்த, நல்லா வாய்க்கு சாப்பிட்ற மாதிரி என் பொண்ணு. ஸோ அவளுக்கு படிப்பு இருக்குது, அதை தவிர்த்து இவனுக்கு இருக்குது. இவனை இப்படியே வச்சுக்கிட்டு இருக்க ஓவர் ஹைப்பர் ஆகுறான். தன்னைத்தானே ரொம்ப காயப்படுத்திக்கிறான், கடிச்சிக்கிறான். 7 வயசு ஸ்டார்ட் ஆயிடுச்சுல. ஸோ அதனால் பார்த்துட்டு திரும்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கே போகலான்னு இன்றைக்கி நான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு ஸ்டான்லி, எல்லாருக்கும் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஸ்டான்லி. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறேன். அந்த ஹாஸ்பிட்டலில் தான் தம்பிக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் சைல்டுன்னு அவனுக்கு கண்டுபிடிச்சதே அந்த ஸ்கூலில் தான் வரும். அந்த ஹாஸ்பிட்டலில் தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ நான் எப்போ போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போது பார்க்க போனேன்ல, அதுதான் போன மாதம். எங்கள் அப்பாவுக்கு நாளைக்கு வந்தால் 1 மாதம். போன மாதம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். இப்போ வந்துட்டு என் பையனுக்காக போகிறேன். அப்பா இருந்தது எதிர் பில்டிங், இது வந்து குழந்தைங்களோட ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில். அங்கே போயிட்டு தான் தம்பிக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கலாம், அங்கே போய் கேட்கலாம், கவுன்சிலிங் பண்ணலான்ட்டு கிளம்புறேன். அங்கே போனால் என்னை வந்து கழுவி ஊற்றுவாங்க அந்த ஹாஸ்பிட்டலில். என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியலை. ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு திட்டியும் அனுப்பி விட்ருவாங்களான்றது தெரியல. ஏன் அப்படின்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் தான் வந்துட்டு கண்டுபிடிச்சோமா 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ நீங்கள் அப்போயே தெரப்பி கொடுக்காம நீங்கள் என்ன பண்ணீங்க, இனி உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் 7 வயசு அப்போ கூப்பிட்டு வந்தால் நாங்கள் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அனுப்புவாங்க. நான் ஏன் போகல அப்படின்னா, அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் சரியில்லை, குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் அங்கே சரியில்லை. அதனால் வந்துட்டு நம்ம பையன் வந்து இங்கே போட்டால் மாற மாட்டானோ அப்படின்னு நினச்சி யாராக இருந்தாலுமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னால் யோசிப்பாங்க. அது என்னோடய குழந்தை வந்து ஸ்பெஷல் சைல்டுன்னு அங்கே தான் கண்டுபிடிச்சாங்கன்றக்கிறப்ப நான் என்ன மனநிலையில் இருந்திருப்பேன்னு நினச்சி பாருங்களேன். ஸோ ப்ரைவேட்டில் கூப்பிட்டு போனால், இல்லை அங்கே வெளியே பாதிக்கு பாதி ஃபீஸ் வாங்குகிற ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனால் தெரப்பி கொடுத்தா மாறுவானான்னு சொல்லிட்டு தான் இந்த 3 வருஷம் என்னால் முடிஞ்சது நான் அலைஞ்சேன். யார் பேச்சை கேட்டெல்லாம் எங்கெல்லாம் அலைஞ்சே முடியுமோ அலைஞ்சேன். நிறைய பேரை நான் நம்பினேன், எல்லாமே பண்ணேன். ஸோ இப்போ வந்துட்டு நிறையா பேரும் என் கூட இல்லை, உரமும் என் கூட இல்லை, ப்ரைவேட்டில் கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட கையில் வருமானமும் கிடையாது. ஸோ இப்போ இந்த கட்டத்தில் வந்துட்டு நான் என் பிள்ளைய வச்சுட்டு வாழவே முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது, ஸோ எப்படியாவது நம்ம பிள்ளைய மாற்ற முயற்சி பண்ணணும். அது யார்கிட்ட வேணாலும் திட்டியோ இல்லை பேச்சு வாங்கியோ இல்லை யார் காலில் விழுந்தாவது. அவன் வந்து இப்போ நார்மல் சைல்டாக மாற மாட்டான்றது லைஃப் லாங் தெரிஞ்சு போச்சு. என் கண்ணு கலங்குது. நான் அழக்கூடாதுன்னு முடிஞ்ச வரைக்கும் பேசுகிறேன், ஏன்னா அழக்கூடாது. ஸோ வந்துட்டு நம்ம பிள்ளைய, என் பையனை வந்து இப்போ நார்மல் சைல்டாக மாற்ற முடியாது. ஆனால் வந்துட்டு நான் இவ்வளோ ரொம்ப முயற்சி பண்ணினா மட்டும்தான் பசிக்குது, பாத்ரூம் வருது, ஸோ அந்தளவுக்கு சொல்ல முடியும். அந்தளவுக்காவது நான் அந்தளவுக்கு தான் நீங்கள் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தெரப்பி சென்டருமே சொல்லியிருக்காங்க, எல்லா டாக்டருமே சொல்லியிருக்காங்க. நிறையா நம்ம கூகுள் இந்த மாதிரி யூடியூப்பு, இன்ஸ்டா இதில் வீடியோ பார்க்கும்போது எல்லாமே அப்படி மட்டும்தான் சொல்லுவாங்க. அதனால தான் முயற்சி பண்ணணும், மாற்றணும். ஸோ மாற்றணும் அவனை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் திங்கக்கிழமை கிளம்புறேன். அவனோட நோட்டு கீட்டு எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். அங்கே என்ன சொல்கிறாங்கன்னு தெரில. ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டேன்னு சொன்னால் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஆனால் அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், சொல்கிறதுக்கு ரூல்ஸ் இல்லை. பட் இருந்தாலும் சொல்லுவாங்க, கோவத்தில் சொல்லுவாங்க, இத்தனை வருஷம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னு. இப்போ நம்ம ப்ரைவேட்டில் கொடுத்தோன்னு சொன்னாலும் திட்டுவாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை போயிட்டு வந்து சொல்கிறேன். ஆனால் தயவு செஞ்சு நான் நிறையா பட்டுட்டேன். யாரையுமே நம்பக்கூடாது, யாரையும் நம்பி வாழக்கூடாது. வேறு எங்கேயோ நினச்சி ஹாப்பியாக கிளம்புறேன். என்னடா, ஆனால் அம்மா வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன். ஹாஸ்பிட்டல் போல் சிந்தி கொட்டிடுறா.
அதில் தானே எல்லா ப்ரூஃபும் இருக்குது. பாய் சார். வெளியே கொண்டு போகலாம். சரி போகலாம் டென்ஷன் ஆகாத. நீ வேறு எங்கேயோ போகிறோன்னு நினச்சி நீ ஆவலாக கிளம்புற. ஆனால் போகிறது வந்துட்டு ஹாஸ்பிட்டல். அது தெரியாதா ஹாஸ்பிட்டல்னு? வாடா.